Hi, I am Revati, physiotherapist, Revan 3 Hub Center, Karur. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மோனோப்ளேஜிக் செரிப்ரல் பால்சி என்பது மூளை வளர்ச்சியில் உள்ள குறைபாடு. உடலில் ஒரு கை அல்லது கால் மட்டும் பாதிக்கப்படும். எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் மூளையில் ஆக்சிஜன் குறைபாடு, பிறக்கும் பொழுது தலைக்காயம், பிறந்த பிறகு மூளையில் ஏற்படக்கூடிய காயம் அல்லது தொற்று. எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கை அல்லது கால் பலவீனத்தின் காரணமாக பயன்படுத்துவதில் சிரமம், ஸ்பாஸ்டிசிட்டி, தசை விரைப்பாக காணப்படும், மோட்டார் டிலே, வளர்ச்சியில் தாமதம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ். மூட்டு விரைப்பாகாமல் இருக்க பாதிக்கப்பட்ட பகுதி கை அல்லது கால் மடக்கி நீட்ட வேண்டும். செகண்ட், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். கை பாதிப்பு என்றால் பால் கியூஸ், புட்டி எக்ஸசைஸ், TheraBand எக்ஸசைஸ். கால் பாதிப்பு என்றால் சிட் டு ஸ்டாண்ட், ஸ்டெப் அப். தேர்ட் எக்ஸசைஸ், பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். கை பாதிப்பு என்றால் பிளக் போர்டு, த்ரெட்டிங் பீட்ஸ். கால் பாதிப்பு என்றால் பேலன்ஸ் போர்டு, ஸ்டாண்டிங். ஃபோர்த் ஒன், ஃபங்க்ஷனல் ட்ரைனிங். டாஸ்க் ரிலேட்டட் ட்ரைனிங். எக்ஸாம்பிள், சாப்பிடுதல், எழுதுதல், பொருள் பிடித்தல், நடப்பது போன்றவற்றில் அந்த குழந்தைக்கு ஏற்றால் போல பயிற்சியை கற்பிப்பது. கைட் ட்ரைனிங், பேரலல் பார் சப்போர்ட். ஆர்த்தோசிஸ் அண்ட் ஸ்பிளிண்ட் பயன்படுத்தி சரியாக நடக்க கற்பிப்பது.